ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது, நீங்கள் பேசினதுக்கும் நான் பேசினதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் வந்து கேட்டேன். அவர் சொன்னார், இது மாதிரி இல்லை, நான் வந்து யதார்த்தமாக தான் சொன்னேன் உங்கள் வீட்டை பற்றி, அதை நீ ஏன் வந்து நான் வந்து தப்பாக சொன்ன மாதிரியே நீ எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்கிறத தாண்டி நீங்கள் வந்து எப்படி பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியுதா அப்படின்னோடனே, எனக்கு புரியுதே, புரியாமலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் புரியாமல் இல்லை, ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து புரியுதோ புரியலையோ அவ்வளோதான். நான் வந்து எதுக்கும் வந்து நான் நிலையான விஷயங்களை வந்து என்றைக்குமே கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கக்கூடிய ஆள் தான். அதனால் எந்த நேரத்துக்கும் எதுவும் நம்மளுக்கு இது அதுன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இல்லாமல், நம்ம விஷயத்துக்கு எதை நம்ம பண்ணணுமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தான் நம்மளால் வந்து எதாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த நேரத்துக்கு இது அந்த நேரத்துக்கு அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் செய்கிறதுக்கும் நம்மளால் எதுக்கு வந்து தேவையில்லாமல் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது சரியோ அதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த நேரம் வந்துங்கிறது நமக்கு சில விஷயங்கள் வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதை வந்து நம்ம சரியான ஒரு இதை கொண்டுட்டு வர்றோம், பண்ணுறோம், செய்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு விஷயமா படுற விஷயங்கிறது. அதனால் நான் அவர்கிட்ட வந்து எது நியாயமோ அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க விரும்பலை. ஏன்னா அவர் நம்ம பேசணுன்னா அதை வந்து அவர் எப்போயாவது மனசில் வச்சு அதை வேறு மாதிரி பேசுகிறதுக்காக அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அதை நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு இது பண்ணணும், நம்மளுக்கு முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் வந்து இவரை நம்ம வந்து ப்ளேம் பண்ணுறதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ எந்த இதுவுமே மாற போகிறது கிடையாது. அவரை நம்ம வந்து எதுவுமே மாற்ற போகிறதில்ல அப்படின்னு. எதனால் அந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட வந்து பணம் வாங்கினார். அதை வந்து அவர்கிட்ட நான் சொல்லலை. இது மாதிரி பணம் வாங்கியிருக்காரு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஆனால் வந்து ஒரு 2-3 மாதத்துல அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நகையோட வச்சு தான் எங்கள் அண்ணனுக்கு ஒரு 50,000 பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதை சொல்லாமல் ஏன் பண்ணுற அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தங்கச்சிக்கு வந்து இவர் ஏதோ பண உதவி பண்ணியிருக்காரு. அதை வந்து நான் வந்து இது பண்ணலங்கிற மாதிரி ஏங்க என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டேன். நீ அன்றைக்கி சொன்னியா, என்னை மட்டும் சொல்லியான்னு கேட்குற அப்படின்ட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளதை வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து சொல்லி காமிக்கிறார். எங்கள் அண்ணன் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். நான் 50,000 கொடுக்குறேன்னா அவர் எனக்கு ஒரு 10,000 20,000 இடையில காசு கேட்டேன்னா கொடுப்பாரு. வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. சில ஊர்லேருந்து நிறைய விஷயங்களும் எடுத்துகிட்டு வருவார். அப்படி இருக்கனால அவருக்கு உதவி பண்ணுறேன். என் நாத்தனார்லாம் எனக்குன்னு ஒன்றுமே செய்யாது. வீடு கட்டுறப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டார் இவர் பணத்துக்கு. அப்போ அதெல்லாம் அவ்வளோ நகை வச்சுருந்துச்சு, எல்லாம் வச்சுருந்துச்சு. ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு உதவி வேணுமான்னு கேட்குறதுக்கு இவரும் போய் கேட்கல. இருந்தாலும் வந்து உங்களுக்கு என்னென்ன பணம் வேணுமா, ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அது எங்கள்கிட்ட கேட்கல. அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு வந்து செய்யணும் பண்ணணும், அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு வேணுங்கிறது தானே அவங்க இது பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று பண்ணணும் செய்யணும். நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னோடனே, நான் எதுவுமே உங்கள்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து சொல்லலை. இருந்தாலும் வந்து உங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, அதையும் இதையும் போட்டு ஏன் நீங்கள் குழப்பிக்கிறீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவம் வேணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம்.